டாக்டர், இந்த மெல்லக்கூடிய புகையிலையை பயன்படுத்துவதற்கும் இந்த இந்த நிக்கோட்டின் பைகளை சிந்தட்டிக் நிக்கோட்டின் பவுச்சை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன பாதிப்பு வரும்? பேசிக்காக நீங்கள் இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிந்தட்டிக் வந்து ஃபைபர் கண்டென்ட் வெளியில். ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு முழுமையாக அது வந்து வாயில் கரைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கலாக நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகிறது. இப்போது ஈரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்துடும். அண்ட் வாயெல்லாம் நிறைய புண்ணெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் எரிய தொடங்கிடும். ஸோ நம்மளோட சாப்பாடு தன்மை, நம்ம என்ன சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட் எல்லாம் மாறி போயிடும் நம்மளுக்கு. அதையும் தாண்டி நம்மளுக்கு முழுமையாக எல்லா சாப்பாடும் ருசிச்சு சாப்பிட முடியாது. ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுத்துன்னா உள்ளுறுப்புகளும் பயங்கரமாக டேமேஜ் ஆகுறது. அண்ட் சார் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்வீட்டன்டு ஸ்மெல், இது வந்து இப்போ சின்ன ரப்பர், இப்போ நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது ரப்பர்லலாம் ஸ்மெல் இருக்காது, பிளெயின் ரப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு ரப்பர்னா ஸ்மெல் இருக்கு. ஸோ அந்த வாசத்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுறது. ஸோ எல்லா பொருளையும் இப்போ ஒரு பேனா எடுத்துக்கலாம், நானும் நீங்களும் பேனால எழுதும் போது இங்கில் ஸ்மெல் வராது, சாதாரணமாக தான் இருக்கும். பட் இப்போ அந்த இங்க்லேயுமே ஒரு ஸ்மெல் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது எழுதுறதுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்மெல்லுக்கு நம்மளை ஆளாக்கி இந்த மாதிரி போதைப் பொருள் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் இழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி இழுப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால சார் சொல்ற மாதிரி all of us are equally getting affected. முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து அதோட அந்த நச்சுத்தன்மை தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அவங்க வந்து விளையாட்டா எடுக்க போய் அது வந்து அவங்கள அடிக்ஷனில் கொண்டு போய் அவங்களோட ஹோல் லைஃபே நாங்கள் வந்து இப்போ நிறைய கேஸ் ஸ்டடீஸ் பண்ணுறோம். கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இனிஷியலாக அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு இது போதைப் பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அறியாத வயசுலேயே யாரோ ஒரு அண்ணா வந்து அண்ணாவோ அக்காவோ அவங்க வந்து அதை கொடுத்துட்றாங்க. ஸோ ஜாலியாக ஃப்ரீயாக தானே கிடைக்கிறது இனிஷியலாக. ஸோ அது கிடைக்கும் போது அவங்க அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக அவங்களோட மெமரி லாஸ் ஆகிறது. போதை பொருள்னால அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அவங்களோட படிப்பு, அவங்களோட பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறி போயிருக்கு. மேடம், இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ டெவலப்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது, டொபாக்கோ கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? இப்போ எங்களுக்கு இந்த சூ பண்ணக்கூடிய புகையில எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். இப்போது சில பவுச் வருது, அதுக்கான ரா மெட்டீரியல் புகையிலேருந்து எடுக்கிறாங்க, பாக்கிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் சார் சொன்னார் இது வந்து முழுக்க கெமிக்கல்ல இருந்தே சிந்தட்டிக் வடிவத்தில் இதை ஒரு பவுடர் ஃபார்மேட்ல, நீங்க சொல்றீங்க ஃபைபர் ஃபார்மேட்ல கொடுத்துறாங்க. ஃபைபர் பேக்கேஜ் பவுடர் ஃபார்மேட்ல இது முழுசும் கரைஞ்சே போயிரும்னு சொல்றீங்க. இந்த பவுச்சாச்சும் துப்ப முடியுமா இல்ல அது இருக்குமான்னு? அது துப்பிடலாம், பட் அது வந்து ரொம்ப கம்மி. மிந்தி வந்து எச்ச துப்பினா ஒரு பெரிய ஒரு மேட்டரா வெளில வரும்ல, இது ஒன்றும் பெருசா வராது. ஓகே. இப்போ இவ்வளவு இதை வந்து ஒரு பெரிய லார்ஜ் பிசினஸ் அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இதை தயாரிக்க முடியும் அப்படின்னா அது வெறும் கெமிக்கல்லையே அப்படின்னா அது எப்படி மேம்? எங்களுக்கு புரியல, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எல்லாமே இப்போ ஆர்டிஃபிஷியலா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ இயற்கையா நம்மளுக்கு உற்பத்தி அது வந்து அதுலேருந்து நம்ம எடுக்கிறது வந்து ஹேஸ் அ டைம் ப்ராசஸ். ஓகே. ஸோ அந்த டைம் ப்ராசஸை நம்ம வந்து சுருக்கிறதுக்காக தான் சிந்தட்டிக்கே வருது. சரி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வைரத்தை எடுத்துக்கலாம். வைரம் வந்து அது பூமியில போய் அது நிறைய வருஷம் அது ப்ரெஷர்ல இருந்தால்தான் அது நஜம் வைரம். இன்னைக்கு லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறது. அது ஏன் அப்படிங்கிறதுனா ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி தான் இது. ஒரு டொபாக்கோவை அந்த லீஃபா வந்து அதை கரெக்டான பதத்துல எடுத்து அது அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பவுச்சஸோ இல்ல சிகரெட்டாவோ வெளியில வருதுன்னா அது ஒரு தனி ப்ராசஸ். பட் இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராசஸே வேண்டாம், அதை சுருக்கணும், வேகமா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா சிந்தட்டிக் தான் ஒரு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் சிந்தட்டிக் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஈஸி அண்ட் நச்சுத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ குழந்தைங்களுக்கு அது போதையா ஸ்டார்ட் ஆகி சின்ன வயசுலயே
அவங்களோட பாடியில் அந்த அந்த நச்சுத்தன்மை போகிறதுனால ஆர்கன் டிஃபெக்ட் ஆகி குறுகின காலத்திலேயே இறக்கும் வாய்ப்பும் ஜாஸ்தி ஆயிடுறது. ஸோ நம்ம வந்து ஒரு யங் கண்ட்ரி, இந்தியா ஒரு யங் கண்ட்ரின்னு நம்ம சொல்றோம். யூத் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்மளோட த ஹோல் பாப்புலேஷன் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்னு சொல்லும் போது இந்த மாதிரி இடத்துல அந்த யூத் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிற போது அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெயின் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே மேடம், இந்த மாதிரி வந்து புகையிலையை பயன்படுத்தி இல்லை நிக்கோட்டின் அடிக்ட் ஆகி இப்போ இதில் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் தலைப்பு போட்டிருக்கிறது இது வந்து குழந்தைகளை குறிவைக்கக்கூடிய நிக்கோட்டின் பைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன். இந்த மாதிரி இந்த வாயில் வைக்கிற நிக்கோட்டின் அந்த பை அது இதுக்கு அடிக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இடத்துல குழந்தைங்களும் இருக்கிறாங்களா இன்னைக்கு? நிறைய இருக்காங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நச்சுத்தன்மை நம்ம வாயில லோக்கல் ஃபேக்டர்ஸ்ல வரா மாதிரி ஃபுல் சிஸ்டமிக்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் முழுக்க அவங்க பாதிக்கிறது. ஸோ பிரெயின்ல பாதிப்பு இருக்கு, ஹார்ட்ல பாதிப்பு இருக்கு, லங்ஸ்ல முழுமைத்தனமா பாதிப்பு இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு. அப்புறம் ப்ராப்பர் உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்லயும் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி கேர்ள் சைல்டுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பாதிக்கிறது, மென்னுக்கு அகெயின் பாய் சில்ட்ரனுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பாதிக்கிறது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து ப்ராபப்ளி அவங்க ஒரு 15-16 வயசு வரத்துக்குள்ளேயே இம்பார்ட்டன்சி அதெல்லாம் இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி இவ்வளோ ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் கிடையாது, இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இன்னைக்கு அவ்வளோ வந்துருச்சு. ஸோ இனிமே எல்லாமே பாதிக்கிற லெவலுக்கு அது வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா படிப்பு. குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஆச்சரியமோட தான் உலகத்தை பார்க்கும். பட் இந்த குழந்தைங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மந்த கண்ணா இருக்கும். அவங்க வந்து நம்மளை தான் பார்க்குறாங்களா, நம்ம பேசுறது தான் கேட்குறாங்களான்னு நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைங்க உட்காந்துருக்காங்க அட்டெண்டன்ஸ்க்கு, ஆனால் அவங்க கவனிப்பு அங்கே இல்லை. இந்த ப்ராடக்ட் ஒருவேளை சந்தைக்குள் வருகிறது அப்படின்னா இது சாதாரணமாக இப்போ குழந்தைங்க பபிள் கம் வாங்குற மாதிரி இல்லை வேற ஏதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்குற மாதிரி இந்த மாதிரி இந்த பொருள் சந்தைக்குள் வந்து புழக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா மேடம்? நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த குழந்தைங்களுக்கு ஏத்தா மாதிரி சாக்லேட்ஸ்ல அந்த மாதிரி தான் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற தன்மைக்கு தான் அது வரும். ஓகே ஓகே. அண்ட் அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, வருமுன் காப்போம் சொல்றோம். பட் வருமுன் காக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை நம்ம செய்யறோம், நம்ம அதுக்காக தான். ஓகே, இப்போ சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு மேம், இது வந்து டொபாக்கோட ஆக்டுக்குள்ளேயும் வரல, NDPS ஆக்டுக்குள்ளேயும் வரல, அதனால தான் இவர் ப்ராப்பராக நீங்கள் லெட்ரு கொடுத்தோம், உங்களுக்கான ரிப்ளை வந்து எப்படி வருதுன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது எங்களுடைய வரம்புக்கு உட்பட்டது கிடையாது, இது மத்திய அரசாங்கத்தின் வரம்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது மேபி சம் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது அரசாங்கம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். இல்ல இது என்னன்னாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். பட் அதுக்கு மேல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வர தொடங்கிருச்சு, அதுக்கு உருவாக்குறதுக்கு மிஷினரி இங்க வர தொடங்கிருச்சு. ஸோ அப்போ ப்ரொடக்ஷனே நம்ம இந்தியால ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனா அப்புறம் நம்ம வந்து we are spilling the beans. அதுக்கப்புறம் அள்ளறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அந்த பாதிப்பு வந்து டோட்டல் நாட்டுக்குள்ளேயே பெனட்ரேஷன் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னுமே சிரமமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நாங்க நிறைய ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜஸ்க்கு போயிட்டு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நாங்களே இவ்வளவு செய்யும் போது அந்த சைட்ல அந்த லாபியில இருக்கிறவங்க எங்களோட 10 மடங்கு, ஏன்னா அவங்க பவர்ஃபுல்லும் கூட. ஸோ அவங்க வந்து எங்களோட 10 மடங்கு இன்னும் ஜாஸ்தி அவங்க வேலையை செய்யறாங்க. ஸோ டிஸ்ட்ரக்ஷன் என்னைக்குமே சுலபம், கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் மெயின்.